ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக கொய்யாக்கால ஒரு சட்னி பண்ணலாம். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். லைட்டாக இதை வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 வத்தல் சேர்த்துருக்கிறேன். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்தோம்னா 6லேருந்து 7 வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிடலாம். இதை லைட்டாக வதக்கிக்கிட்டு ஒரு கொய்யாக்காயை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது விதையெல்லாம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி இதனோடய சேர்த்தா நல்லாயிருக்கும். புளியும் சேர்த்துருக்கேன், அப்புறம் உப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் கொய்யாக்காய் சட்னி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தோசைக்கு வந்து இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.